நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 2, 2026. நம்ம வந்து அரசியல் பேச போறோம். ஏன்னா, அப்பப்போ காலையில என்ன செய்வோம்னா, ஆ உள்ளூர் செய்திகள் ஆரம்பிச்சு, வேற ஏதாவது இன்டர்வியூ பண்றது, ஏதாவது சமூக நலம் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் சினிமா சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் மிக்ஸடா பேசுவோமா, இப்போ அரசியல்ல நம்ம கேட்கும்போது, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் தோணுது. அந்த விஷயங்கள அப்பப்ப நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சரி. ஆ இதுல நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரிசையா நம்ம இங்க தமிழ்நாட்டு அரசியல், அதுக்கப்புறம் ஆ பெரிய அளவுக்கு என்ன இப்ப காவிரி இஷ்யூ, அதுக்கப்புறம் விஜயோட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன் விஜய் நடவடிக்கைன்னா, அவர் ஆளுங்கட்சி, அவர் சிஎம், அவர் நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே. நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, ஆ லைக் பட்டனை கிளிக் பண்ணி, அப்புறம் ஆ ஹைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமா பேசு பொருளா இருக்கிறது மேகதாது அணை. அந்த மேகதாது அணையை பத்தி 2, 3 விஷயமா இருக்கு. சரி. அப்ப மேகதாது அணையை பத்தி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆ இங்க அ ம இவர் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் விஜய், அவர் 3ஆம் தேதி அவர கர்நாடகால போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்து, ஆ அத அவரு சிவகுமார், சிவகுமார் என்ன சொன்னாரு, இல்ல நாங்கலாம் ஒண்ணும் இன்வைட் பண்ணல. அவங்களா தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாரி சிஎம் சந்திக்கணும்னு சொல்றாரு அப்படின்னாங்க. அதனால நாங்க எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப ட்ரிபியூனல்ல, அதாவது வாரியத்துல அ வ நட வ வந்த அந்த தீர்ப்புனால, இப்ப நாங்க சந்திச்சு பேசுறது சரியா இருக்காது. அதனால அத நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே. அவர் கேன்சல் பண்ணட்டும். ஆனா இப்ப அ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது மேகதாதுல அணை கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா ராகுல் காந்தி சொல்லணும். காரணம், ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு, பார்லிமெண்ட்லயும் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல நிக்கோபார்ல இந்த மாதிரி காடுகளை பூரா நிறைய அழிச்சு, அது புது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டு ஒரு கிரேட்டர் நிக்கோபார் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். காரணம் இயற்கையை பால்படுத்தி காடுகளை அழிச்சு நம்ம அப்படிலாம் டெவலப் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இதே இது மேகதாது எடுத்தீங்கன்னா, அங்க ஜஸ்ட் போற போக்குல நம்ம ஒரு வாய்க்கால்ல குறுக்க தடுக்கிறது இல்ல. அங்க நீங்க அணை கட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12,500 ஏக்கர் காடுகள அழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஜஸ்ட் லைக் சும்மாலாம் போற போக்குல சொல்ல முடியாது. அதுக்கு தரவுகள் எங்கேயாவது கிடைச்சு, அந்த தரவுகள் மூலமா அதை எடுத்து பேசுறாருன்னா, அப்போ 12,500 ஏக்கர் காடுகள்னா, அப்ப எவ்வளவு மரங்கள், எவ்வளவு செடிகள், எவ்வளவு இயற்கை, எவ்வளவு பறவைகள், எவ்வளவு பூச்சிகள், எவ்வளவு விலங்குகள்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும்ல. அப்போ அந்த 12,500 ஏக்கர் காட்டை அழிக்கிறத தடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணலையா? அப்ப அத சொல்லணும். ஏன்னா, அந்தமான் நிக்கோபாருக்கு ஒரு நியாயம், கர்நாடகால இருக்க காடுகளுக்கு இன்னொரு நியாயமா? அந்த நியாயம் இல்ல. அதே நேரத்துல அவர் காங்கிரஸோட கிட்டத்தட்ட தலைவரா இருக்கிறார். டிஃபெக்டோ தலைவர் மாரி. அவர் ம அ இவரு தலைவரா இல்லாம இருந்தாலும், தலைவரா மாரி தான் அவர் செயல்படுறார். தலைவரா இருக்கிறார் கிட்டத்தட்ட. அப்ப அவர் சொன்னா அங்க கேட்பாங்க. காரணம், அங்க கர்நாடகால ஆட்சி நடக்கிறதே காங்கிரஸ் ஆட்சி. ஓகே. அதே மாரி தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்காங்க. அங்க அமைச்சர்கள வேற பங்கு பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது, ஆ இவரு சொல்லணும் கண்டிப்பா. மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது அப்படின்னு இவரு உறுதி குடுத்தாருன்னா, உண்மையிலே காங்கிரஸ் ஓவராலா இவர் நல்ல தலைவரு. இவர் சும்மா ஒரு பப்பு இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் முக்கியமா சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னொரு செய்தி என்ன வந்தது அப்படின்னா, இந்த மாரி சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க நேரா வந்தாங்க. நீட்டுக்கு அ போராட்டம் பண்ணாங்க. அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் ரிசைன் பண்ணணும்னாங்க. கடைசி வர வழி இல்லாம அவங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. இப்ப அடுத்த கட்டமா என்ன சொல்றாங்க, இப்போ உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில அப்படியே போயிட்டு ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, மோடிய கடிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடக்கிறது இல்ல. ஆனா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இந்த நீட்டு, அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ, இந்த பேப்பர் லீக் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா? ஏன் இது இந்தியால நடக்கக்கூடிய வேற மிகப்பெரிய விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியறது இல்லையா? ஏன் மணிப்பூர் கலவரம் கண்ணுக்கு தெரியறது இல்லையா? இப்ப காவிரி இஷ்யூ கண்ணுக்கு தெரியறது இல்லையா? அவங்க இந்த காவிரி இஷ்யூ பத்தி ஏன் பேசுறது இல்ல? ஏன்னா அவங்களுக்குமே இந்திய அளவுல எல்லாம் போகணும் அப்படின்னா, கர்நாடகால ஓட்டு வாங்கணும், தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கணும். கர்நாடகா அணை கட்டணும்பாய்ங்க, தமிழ்நாடு அணை கட்டக்கூடாதும்பாய்ங்க. எந்த பக்கம் போறது? முன்ன போனா கடிக்குது, பின்ன போனா உதைக்குதுன்னு சொல்ற மாதிரி, எல்லாத்துக்குமே இந்த அரசியல் இருக்கிறதுனால, அவங்க சிஜேபி ஒரு நல்ல அமைப்பா இல்லையா? அவங்க ஏன் பேச மாட்றாங்க? அப்படின்னு அவங்க மேலயும் விமர்சனம் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. அத நான் வந்து டீட்டெயில் சொல்லிடுறேன். ஆனா அது வந்து சாத்தியமா என்ன எப்படின்னு எனக்கு வந்து உண்மையிலே தெரியல. நான் வந்து இதுல சைடுல வந்து இந்த ஆ ம ம இது வந்து காவிரியோட இது போடுறேன். என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்றாங்க, காவிரிக்கு போகக்கூடிய தண்ணி வந்து முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊட்டியில மேல, அதாவது நீலகிரியில மேலேருந்து கிளம்புது. கிளம்பி அதுக்கப்புறம் வந்து அப்படியே 2ஆ பிரியுது. அப்படின்னா, அ அந்த மோயர் ஆற்றின் ஒரு பகுதி வந்து அந்த மோயர் ஆறுல தான் போகுது. அந்த மோயர் ஆற்றுல ஒரு பகுதி வந்து பவானி சேகர் அ அ சா சேகர் பவானி சாகர் அணைக்கும். இன்னொரு இது வந்து கர்நாடகாவுக்கும் பாயுது. அப்புறம் அங்க போயிட்டு கபினி அண்ட் நூகு அணைகள்ல போயி கலந்து அப்படியே போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து எங்க ஓ ம கரெக்ட்டா வந்து ஒரு இடத்துல நரசிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து கலக்குது. ஓகே. காவிரியில கலக்குது. அப்ப என்ன, அ ஊட்டி, ஊட்டிலருந்து 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு வந்து பவானி சாகருக்கு போகுது. இன்னொன்னு கர்நாடகாவுக்கு போயி, அங்க வந்து கபினி அணை, அப்புறம் நூகு அணை. அந்த அணையில போய் அதுக்கப்புறம் நரசிங்கபுரால கலக்கிற இடம் வந்து காவேரி. ஓகே. அப்ப காவேரியில கலந்து அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒகேனக்கல் வழியே தமிழ்நாட்டுக்கு திரும்ப வருது. அப்ப தமிழ்நாட்டுல பொறந்து அப்படியே காவேரியில போய் சுத்தி திரும்ப தமிழ்நாட்டுக்கு வருது. அப்ப நம்ம வந்து ஏன் இங்க வந்து அ அந்த ம மோயர் ஆற்றிலேயே வந்து ஒரு குறுக்க அணை கட்டி இந்த பக்கம் டைவர்ட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து டைவர்ட் பண்ணியாச்சுன்னா, இங்க வந்து பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவையான வாட்டர் கிடைக்கும். அங்கேயே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த இதுல வந்து மேப்பெல்லாம் பார்த்தோம்னா, அ மேஜர் வந்து கர்நாடகா ஏரியாக்கள்ல இருந்தா வந்து கலந்து அப்படி வர்ற மாரி தோணுது. அ தலைக்காவிரிங்கிறது வந்து கர்நாடகாவுல இருக்கு. அப்ப இது பத்தின விவரம் வந்து எனக்கு வந்து நான் டீட்டெயில் வந்து தேடும்போது அவ்வளவு கிடைக்கல. இது தெரிஞ்சது உண்மை. இது கரெக்ட் தானா? இந்த மக்கள் போராட்டம் பண்ணணும். அப்ப போராட்டத்துக்கு வந்து தயாராயிட்டு இருக்காங்க மக்கள். அப்படின்ற மாரி வந்து இந்த விஷயம் வந்து கரெக்ட் தானா? அப்படின்னு சொல்லி, இது விவரம் தெரிஞ்சவங்க இது பின்னூட்டத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சும்மா போற போக்குல ஒரு தகவல் என்னன்னா, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது நேத்துல இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் வந்து நடக்குது. அந்த இதுக்கு வந்து அ 1,15,000 ஒர்க்கர்ஸ் வந்து வீடு வீடா அங்கங்க போய் எல்லாத்தையும் வந்து போய் எடுக்க போறாங்க. அவங்களுக்கு சூப்பர்வைசர் வந்து ஒரு 19,000 பேரு. இது வந்து ஒரு மேசிவ் இதுதான். நம்ம என்னது கணக்கெடுப்பு தான். அதுக்கு வந்து மக்கள் வந்து எல்லாம் தயாரா இருக்கணும். யாரும் விடுபட்டு போயிறாம எல்லா டீட்டெயிலும் குடுத்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இது வந்து ஒரு தகவலா சொல்றோம். இதுல வந்து கான்ட்ராவர்சி இது பண்றாங்க, அது பண்றாங்க. இல்ல நம்ம அதெல்லாம் இப்ப பேச வரவே இல்ல. நம்ம வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பண்ணாங்க. எஸ்ஐஆருக்கு வந்து ஆ அதாவது எப்படின்னா, தேர்தல் அதிகாரிக்கு வந்து நீங்க யாரு, என்ன இப்படி டீட்டெயில்லாம் ரொம்ப கேட்கணும்னா வந்து அவருக்கு இப்போ இதே கிடையாது. அவருக்கு உரிமையே கிடையாது. தன்னோட உரிமையை மீறி அந்த மேல வந்து முதலாளி என்ன சொன்னாங்களோ, அதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து அது ஒரு மாரி ஒரு ஏவல் நாய் மாரி. அது அவங்க பண்ணாங்க. ஏவல் நாய்ன்னா வந்து கெட்ட வார்த்தை பேசல. ஆனா என்னன்னு சொல்லுவோம்ல, அதாவது எலும்புக்கு வாலாட்டுற நாய்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி கிட்டத்தட்ட ஒரு அதிகாரி வந்து அந்த மாரி நடந்துகிட்டு இருக்காங்கல்ல. நம்ம பீகார்ல நடந்தாங்க, தமிழ்நாட்டுல, கர்நாடகா இது வெஸ்ட் பெங்கால்ல, அதுக்கப்புறம் கேரளால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்துகிட்ட விஷயத்துல இருந்து அது எஸ்ஐஆர் இதா இருக்கட்டும், அல்லது இவிஎம்மா இருக்கட்டும், அவங்க நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் அவ்வளோ படு கேவலமான ஒரு விஷயம். அப்புறம் கடைசி அவங்க சாகுற வரைக்கும் அவங்க மேல வந்து கேஸே போட முடியாதுன்ற அளவுக்கு பார்லிமெண்ட்ல எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அடுத்த ஆட்சி மாறிச்சு அப்படின்னா அதுவும் மாறிரும். எப்படி பார்த்தாலும் வந்து அந்த ஆளு சாகுறதுக்குள்ள ஜெயிலுக்கு போகாம இருப்பாரா? யாரு ஞானேஷ்குமார் அப்படிங்கிறதான். சரி. இதுக்கப்புறம் வந்து கேரளால இப்ப ஆட்சி நடக்குது யாரோட ஆட்சி அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி. ஓகே. நம்ம ஏற்கனவே ரொம்ப சொல்லிட்டே இருக்கோம். காங்கிரஸ் காங்கிரஸ்ங்கிறது வந்து ஆ காங்கிரஸ் என்ற முகமூடி போட்ட பிஜேபி தான் இந்தியா முழுக்க ஆளுது. இப்ப அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது. அப்புறம் வந்து பக்கத்துல எதிர்க்கட்சியா இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி வந்து வேண்டுது. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு வந்து எஜுகேஷன் திட்டத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகே. பிஎம் ஸ்ரீ ஓகே சொல்லி என்ன அர்த்தம்? அது காங்கிரஸ். அப்ப எதுவா இருந்தாலும் நாங்க வந்து அனுசரிச்சு அப்படித்தான் போறோம். நாங்க வந்து இப்ப காங்கிரஸ் முகமூடி போட்ட பிஜேபி தான். அதனால நீங்க வந்து என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கிட்டத்தட்ட ஒரு கேவலமான செய்கை தான். என்னன்னா, எல்லாமே ஒரு மாதிரி சொல்லி நீர்த்து போற மாரி ஆக்கிட்டு இருக்கு. இந்திய ஒன்றிய அளவுல வந்து அ முன்னாடி வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு இருந்துச்சுல்ல, அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ அப்படின்னு ஒரு அ ஒ அப்படி தோணுது ஆக்சுவலா. ஆனா எப்படி பார்த்தாலும் மக்கள் வந்து இன்னும் ஓரளவு கரெக்ட்டா தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். சரி. இப்போ வந்து அ இது ஒரு ஒரு சும்மா கார்ட்டூன் வந்துச்சு. அந்த கார்ட்டூன் எப்படின்னா, சிஎம்மோட அங்க அறைய வந்து மாத்துனா, அட்லீஸ்ட் கா ம முதலமைச்சர் விஜயோட அறை வந்து மாற்றப்பட்டால், தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது மாற்றம் வருமா?
அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கழுகாறு பதில் என்ன சொல்றாங்க வந்து, ஆட்டோவோட கண்ணாடிய திருப்புனா இல்ல கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து அங்க அரைய மாத்தம் இங்க இருக்கு. அவர் பேசிக்கலி வந்து கரெக்ட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண இருக்கணும். இதுவரைக்கும் அந்த பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் என்ன? நேரடியா கரெக்ட்டா பண்றாரா? பத்திரிக்கையாள மீட் பண்றாரா? எதுவுமே கிடையாது. அவர் வந்து என்ன எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அமைதி படத்துல வந்த மாரி, அமைதி படம் அமைதிப்படை படத்துல சத்யராஜ் வர மாரி இந்த மாரி அன்றாட கழட்டி போடும்போது தட்டப்பட்டன்னு போய் நீ நான் சொல்லிட்டு இருக்கும்போது டைவர்ட் ஆயிரும்ல. ஓ! ஏதாவது ஒரு விஷயத்த டைவர்ட் பண்ணா இப்படி பண்ணிரலாமோ அப்படின்னு சொன்ன மாதிரி, இப்ப அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சும்மா சிம்பிளா ஒரு இது ஒரு டீட்டெயில் வந்துச்சு. அந்த டீட்டெயில வந்து நான் சொல்றேன். அது வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்ல 2வது விஷயம். ஒரு செய்தியா வந்திருக்கு இல்லையா? அந்த செய்தி கரெக்ட்டா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கிறவங்க நீங்க வந்து சொல்லுங்க. என்னன்னா, இப்போ 151 மெடிக்கல் காலேஜ் சீட்டு. ஓகே. அப்படியே தார வார்த்து குடுத்தாச்சு. அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பு எல்லாம் தொத்திக்கிறணும். அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கத்திப்பாரால மெட்ரோ பணிகள் நடக்குது இல்லையா? அதுக்கு போய் இப்ப சிஎம் பார்க்க போறாருன்னு சொல்லி ஃபுல்லா எல்லா ஃபோக்கஸும் வந்து மெட்ரோ பணிகள ஒரு சிஎம் வந்து பார்க்க போறாரு அப்படின்னு வந்தது. இந்த 151 மெடிக்கல் சீட்டு அது களவு போனது. அத பத்தி ஒரு பேச்சும் கிடையாது. ஏன்னா செய்தி வந்து மக்களுக்கு வந்து கரெக்ட்டா எல்லா வகையான ஊடகமும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், அந்த ஊடகங்கள்லாம் குடுத்தா தானே மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கு சேர விடாம திடீர்னு முன்னாடி இருந்து அ ம ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன செய்றது? அப்புறம் நம்பர் 2 வந்து பழனியில வந்து 100 ஏக்கர் நிலம் மோசடின்னு சொல்லி பெருசா நடந்துகிட்டு இருக்கு. அந்த டயத்துல வந்து திடீர்னு வந்து அத வந்து பெருசா அந்த இது ஃபோக்கஸ் ஆகி ரொம்ப பெருசா வரும்போது, பெரம்பூர்ல வந்து ரோட் ஷோ அப்படின்னா, அது வந்து அந்த அந்த நில மோசடி எல்லாம் குறைஞ்சு போய், அ ரோட் ஷோ பத்தி எல்லாம் பேசுற மாரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து லாக்அப் டெத் வந்து வழக்கம் போல நெறையா பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அது பேசு பொருளா வந்துட்டு இருக்கும்போதே, முதல்வன் படத்தோட ரீமேக் அப்படின்ற பேச்சு வந்து, அது ஒரு மாரி மாறி போகுது. அதுக்கப்புறம் இங்க டெல்லியில இங்கேயும் தமிழ்நாடு வரைக்கும் நீட்டு போராட்டம், அப்புறம் காவிரி இஷ்யூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கும்போது, ஜனநாயகன் படம் ரிலீஸ். அந்த படத்துக்கான ரிலீஸு அப்ப அத பத்தி அவர பத்தி தப்பாவும், ரைட்டாவும், ஆதரவாவும், எதிர்ப்பாவும், அப்புறம் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து தியேட்டர்ல போய் நம்ம படத்த ஓட வைக்கின்றது, அப்புறம் ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து உட்கார்ந்து அப்படியே கேவி கேவி அழுதது, அவங்க பண்ண அந்த கூத்து கீத்து எல்லாமே இதுதான் வந்து முழுக்க 2, 3 நாள் டோட்டலாவே எல்லா செய்தியிலும் இடம் பிடிச்சது. அப்போ அங்க நீட்டு போராட்டம், சிஜேபிஆர் இருந்துட்டு அவங்க பண்ண போராட்டம், நம்ம மக்கள் வந்து இப்போ இங்க இருந்து லோக்கல்ல பண்ண போராட்டம், எதுவுமே வந்து பெருசா கவனத்துக்கு போகல. இது ரொம்ப டைவர்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது உண்மையில கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். அதுபோக இங்க வந்து அம்மோனியா கசிவு வந்து இதுல நடந்துச்சு இல்லையா? அப்ப அம்மோனியா கசிவு நடக்கும்போது, அவர் என்ன பண்ணாரு, தன்னோட தோழியோட அ கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணாரா, அதத்தான் வந்து கொண்டு போய் பெருசா பெருசா பண்ணாங்க. இப்படி இந்த மாதிரி வந்து எத எடுத்தாலும் டைவர்ட் பண்ணி, இப்ப நமக்கு இது வரக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கட்டும், எல்லாம் நெறைய வந்து வெளியில போய்க்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து டக்குன்னு பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையா இருந்த தமிழ்நாடு வந்து, இப்படி இவரு பண்றது எல்லாமே எ ஒரு மாரி வந்து என்ன சொல்றது, தாவேக்கா முகமூடி போட்ட பிஜேபியா? அப்படின்னு ஒரு கேள்வி வர்ற அளவுக்கு இருக்கு. நம்ம வந்து எப்படின்னா, ஒரு செய்தியாளரா செய்திய இப்ப எடுக்கிறோம். இத வந்து சொல்றோம். அதுக்காண்டி அவர் வந்து நமக்கு அதாவது அவர் பண்ற தப்புன்னு வந்து எதிர்த்து குரல் குடுக்கறதுல நம்ம வந்து தயங்குறதே இல்ல. அவரு. அது போக குளத்தூர்ல இவிஎம் ஒரு 14 அ பூத்து. அத வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல 2 நாள் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணதுல ஒரு 3 மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இதத்தான் நான் வந்து கரெக்ட்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டீட்டெயில்டா போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத வந்து இப்ப அடுத்து இதுல 14யும் முடிக்க போறாங்களா? அல்ல இப்பவே வந்து இவ்வளோ 3 மிஷின் இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதா திமுக சொல்லியிருக்காங்க. அவரு வந்து நம்ம என்ஆர் இளங்கோவன் அவர் சொல்லியிருக்கிறாரு. இத பத்தி இனி தனி வீடியோவா போடுவோம். என்ன அப்டின்னா, நம்ம தமிழ்நாடு வந்து தாரை வார்க்கப்படுகிறதா? தமிழ்நாட வந்து ஆட்சி பண்றது மறைமுகமா பிஜேபி பண்றாங்களா? அப்டின்ற மாரி எத எடுத்தாலும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்கலையோ அப்டின்ற மாரி ஒரு இமேஜ் வருது. இவர் வந்து நெறைய அள்ளி இறைச்சார்ல வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் எதுவுமே ஒழுங்கா நிறைவேற்றப்படல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்டின்னா, இன்னும் பவர் கட் வந்து முழுசா நிக்கல. முன்னாடி பவர் கட்டே இல்லாம இருந்துச்சு இல்லையா? அந்த பவர் கட் இன்னும் பவர் கட் முன்னாடி வந்து 15 வாட்டி பவர் கட் வந்தது. இப்ப 5 வாட்டி வருது. பவர் கட்ட அட்ஜஸ்ட் பண்ணி குறைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எவ்வளவு பவர் கட் எவ்வளவு வந்தாலும் சரி, நமக்கு என்னன்னா 100 யூனிட் ஃப்ரீலேருந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்புட்ன்னு ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து மக்கள வந்து ஏமாத்தி கழுத்து இருக்கிற வேலை இல்ல. அதாவது ரூ. 5000 நார்மலா இந்த மாரி சம்மர்ல நமக்கு வரும். போன வருஷம்லாம் அப்படித்தான் வந்துச்சு. ரூ. 4000 வரும், ரூ. 5000 வரும். பார்த்தா 8000, 10,000 வருது.
அதாவது 7,000 8,000 வந்தவங்களுக்கு 15,000 20,000 வருது. சாதாரணமா ஏசியே இல்லாத வீட்டுக்கு 5,000 ரூபாய்க்கு பில் எல்லாம் வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து மக்கள வஞ்சிக்கக்கூடிய விஷயத்த எத பத்தியும் கவலைப்படாம, எதையும் கண்டுக்காம இப்படியே போய்க்கிட்டு இருந்தா காலம் ஒரே மாரி இருக்காது. இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து தோழமையோட ஒரு எச்சரிக்கை. அ அத வந்து நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஈபி சம்மந்தப்பட்டு ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மக்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வளைகுடால நடக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைனால நமக்கு கிடைக்கக்கூடிய வரத்துக்கள் இது எல்லாமே நெறைய பேர் வேலைய விட்டு திரும்ப வர்றாங்க. இங்க படிக்கிறவங்க வேலை வேலை இல்ல. இடையில வந்து நம்ம லயோலா காலேஜ்ல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வந்து கூடி அவங்களுக்கு 5,000 பேர் கூட வேலை கிடைச்சோ கிடைக்கலன்ற அளவுக்கு இருக்கு. இங்க வந்து படிச்ச இளைஞர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இந்த படிச்ச இளைஞர்களுக்கு வந்து ஒழுங்கான, கரெக்ட்டான வேலை கிடைக்கல, அவங்க வாழ்க்கையில கரெக்ட்டா செட்டில் ஆகல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிரச்சனை வந்து வேற மாரி போயிரும். நீங்க எப்படி வந்து ஒரு பிரச்சனைய வந்து டைவர்ட் பண்றதுக்காக அங்கங்க வந்து ஷூட்டிங்லாம் நடத்தி பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது மாதிரி இவங்க வந்து தப்பான இடத்துக்கு சொல்லி அவங்க டைவர்ட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா, தமிழ்நாடு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான். இது ஆரம்பத்திலேயே இது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை. இவங்களுக்கு நல்வழி காமிக்கணும், வேலைவாய்ப்பு குடுக்கணும், எல்லாத்தையும் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. ஸோ அடுத்த கால்ல சந்திப்போம். நன்றி.